ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காதல் 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 இந்த சீரியல்லேருந்து இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்க தான் சரண்யா. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 3 பசங்க. அதில் மூத்த பையன் பேர் ஆதவன், 2வது பையன் பேர் அர்ஜுன், 3வது பையன் பேர் கார்த்திக். இவங்க 3 பேருமே இருந்தாலுமே இவங்களோட மூத்த பையன் ஆதவன் என்ன பண்ணுவாருன்னா, எப்பவும் போல் பொண்ணுங்கன்னா வீட்டில் சமைக்கணும், மற்ற வேலை வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கணுமே தவிர்த்து வேலை வெட்டிக்கு போகக்கூடாது, ஆம்பளை சம்பாதிச்சிட்டு வரணும், பொம்பளை வீட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறவர் தான் மூத்த பையன். இதில் அப்பா அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும், அவங்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், பொதுவாக பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டரில் இருக்கிறவர் தான் இந்த ஆதவன். இவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற 2 பேர் இருக்காங்க. அது யாருன்னா அர்ஜுன் மற்றும் கார்த்திக். இவங்க 2 பேருமே இந்த ஆதவனுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இந்த ஏஜில் இந்த காலத்தில் எப்படி இருக்கணுமோ இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் இந்த அர்ஜுன் கார்த்திக். தன்னோட அப்பாவுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் பிரச்சனைகள் வரும், அவரோட கோபத்துக்கு நம்ம ஆளாவும் சொல்லிட்டு அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும், அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், சிகரெட் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு அம்மாவா சரண்யாவுக்கு தன்னோட பசங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும், கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சாலும், தன்னோட பசங்களை தன்னோட கணவன்கிட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட பசங்களை அப்பப்போ காப்பாற்றுறாங்க. இவங்க தான் ஸ்வேதா. இந்த ஸ்வேதா யாருன்னா ஆதவ், அர்ஜுன் மற்றும் கார்த்திக். இவங்க 3 பேருக்குமே அத்தை மகளாக இவங்க இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. கல்யாணமும் நடக்க போகுது. இந்த இடத்துல அந்த மாப்பிள்ளைக்கு நெருப்புனா பயம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ ஒரு பொண்ணாக இருக்கிறவ என்ன நினைக்கிறான்னா, ஒரு நெருப்புக்கு, சாதாரண நெருப்புக்கு இவ்வளோ தூரம் பயப்படுறா ஒரு ஆம்பளையே நம்ம கட்டிக்கிறணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் ஸ்வேதாவோட அம்மாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இங்கே ஸ்வேதாவோட அம்மா தன்னோட அண்ணனான கரிகாலன்ட்ட, என்னன்னே நீ தான் இப்படி பார்த்து வச்சிருக்க, மாப்பிள்ளை எந்த லட்சணத்தில் நீ பார்த்து வச்சிருக்கன்னு பாரு, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை போச்சுனே, என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அம்மா கேட்குறத பார்த்ததுமே அண்ணனான கரிகாலன், அம்மா நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத, எனக்கு 3 பசங்க இருக்காங்க, ஆதவ், அர்ஜுன், கார்த்திக். இந்த 3 பசங்களில் யாரை ஸ்வேதாவுக்கு பிடிக்குதோ கண்டிப்பாக அவனவே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் தன்னோட தங்கச்சிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. தன்னோட தங்கச்சியும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தனுக்கு தன்னோட மகளுக்கு கட்டி கொடுத்து அவளும் நம்ம கூட இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அண்ணன் பசங்களில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கூடயே இருப்பா, நம்மளும் கூட இருந்தே பார்த்துக்கலாம் நம்ம பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துடுது. சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ தான் கரிகாலன், ஏம்மா ஸ்வேதா, நீ எதையும் மனசில் வச்சுக்காத, இந்த மாப்பிள்ளை வேணாம், ஒரு பொண்ணாக மணமேடைக்கு வந்து கல்யாணம் நின்றுச்சுன்னா அது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம், அதனால கண்டிப்பாக நான் அதை நடக்க விட மாட்டேன், உன்னோட வாழ்க்கையும் போக விட மாட்டேன். நீ உனக்கு ஆதவ் பிடிச்சிருக்கா, அர்ஜுன் பிடிச்சிருக்கா, இல்லை கார்த்திக் பிடிச்சிருக்கா, இந்த 3 பேர்த்தில் யார் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லு, நான் அவங்கள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே ஸ்வேதா ஒரு முடிவு பண்ணுறாங்க. இங்கே ஸ்வேதா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதாவது சரண்யா கரிகாலனோட 2வது பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. இது எதனால் சொல்கிறாங்கன்னா, ஸ்வேதா அர்ஜுனை காதலிக்கிறாங்க, அதனால தனக்கு இந்த வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி ஸ்வேதாவும் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம அர்ஜுன் வந்து மதுன்ற ஒரு பொண்ணை இவங்க காதலிக்கிறாங்க. ஆனால் ஸ்வேதா தன்னோட காதலை அர்ஜுன்கிட்ட சொல்லியும் அர்ஜுன் தான் வேற பொண்ணை காதலிக்கிறத இங்கே வீட்டில் சொல்லக்கூடாது, சொன்னால் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக ஸ்வேதாவோட காதலை ஏற்கனவே மறுத்திருந்த சூழ்நிலையில் இப்போது ஸ்வேதா தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்படின்ற இடத்துல இங்கே அர்ஜுனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஆனால் அர்ஜுன் காதலிக்கிற பொண்ணான மதுவும் ரொம்பவே சந்தோஷமாக அர்ஜுன் தன்னை விட்டு போயிடுவானோ கூட ஃபீல் பண்ணாத அளவுக்கு அர்ஜுன் மேலே காதலே இல்லை அப்படின்ற அளவுக்கு அங்கே மணமேடையிலே நிற்கிறாங்க. இனி அர்ஜுன் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? அங்கே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, இல்லை தன்னோட காதலை விட்டு கொடுக்க முடியாது, நான் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் முடிவோடு இருக்கேன், இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, நான் யாருக்காகவும் எந்த பயமும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவில் ஸ்டாண்டர்டாக இருக்க போகிறாரா அப்படின்றதாங்க இந்த வார எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகன்களோட சந்தோஷம்தான் தன்னோட சந்தோஷம், அவங்க செய்கிறதுல எந்த இடத்துலையும் தப்பே கிடையாது, அவங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு பெத்த தாயாக சரி ஒரு தகப்பனாவும் யாரையும் தலையிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவும் உறுதியோட இருக்காங்க. கரிகாலனும் ஸ்வேதா கிட்ட
யாரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லவுமே நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னதுமே கரிகாலனும் தன்னோட அம்மா கிட்ட என்னம்மா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க வைக்கலாமா, மூத்த பையன் இருக்கும்போது ரெண்டாவது பையனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்னு யோசனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட கேட்டாலும், இதில் என்னடா இருக்குது, நம்ம வீட்டு பொண்ணு எந்த பையனை ஆசைப்படுறாலோ அதில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பே இல்லைடா கரிகாலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரிகாலனோட அம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கரிகாலன் சரிம்மா ஸ்வேதா ஆசைப்பட்ட மாதிரி அர்ஜுனவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது நம்ம கரிகாலன் நேராக அர்ஜுனை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. அதுவும் அர்ஜுன்கிட்ட இல்லாமல் குடும்பத்தில் எல்லார் முன்னாடியும் ஸ்வேதா கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு யாருமே கவலைப்படாதீங்க, ஸ்வேதா கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சரண்யா சாக்காராங்க. என்ன சொல்கிறாரு, யார் எப்படி கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ளை இல்லாமல் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, இந்த 3 பேரில் நான் ஸ்வேதா கிட்ட யாரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிடிச்சிருக்கோ நான் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்வேதாவும் தன்னோட விருப்பத்தை எங்ககிட்ட சொல்லிட்டா, அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதனால அர்ஜுன் நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்றாரு. கரிகாலன் சொல்றத கேட்டதுமே இங்க சரண்யா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம பையனோட வாழ்க்கை ஆசைப்பட்ட மாதிரி அமையாம போயிருமோ, இப்ப என்ன பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் செய்யறாங்க சரண்யா. என்ன அப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து தயங்கி நிற்க, அப்போ என்ன அர்ஜுன் போ மணமேடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்லவும் இங்கே அர்ஜுன் என்ன பண்ணுறேன்னா தன்னோட அம்மாவை பார்க்குறாரு. என்னம்மா இப்படி சொல்கிறாரு, என்னால் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், நான் மதுவை காதலிக்கும் போது நான் ஸ்வேதாவை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது கரிகாலன் இங்கே பாரு சரண்யா, உன் பையனை நீ சம்மதிக்க வச்சு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வா மணமேடைக்கு அப்படின்னு சொல்லி சரண்யா கிட்ட பொறுப்பு பிடிக்கிறாங்க. சரண்யாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மகனோட சந்தோஷம் தான் முக்கியம், இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கிறோம் அப்படின்றதுக்காக இங்கே அர்ஜுன் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்க போகிறாங்க. அது எந்த மாதிரி ஐடியா அப்படின்னு பார்த்தா அர்ஜுன் வந்து தன்னோட அம்மா கிட்ட என்னம்மா இப்படிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு, அப்பா சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வாட்டுக்கு எதுவும் பேசாமல் இருக்கீங்க, நான் மதுவை காதலிக்கிறேன் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவோடு இருக்கேன், நீங்கள் என்னடானா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா உனக்கு தான் தெரியாதா, உங்கள் அப்பா முன்னாடி நான் எதுவுமே பேச முடியாது, என்னோட முடிவு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லைடா அர்ஜுன், நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். என்னம்மா சொல்கிற, நீ வாட்டுக்கு விளையாடுறியா, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுன் உனக்கு கல்யாணம் தான் பண்ண சொன்னேன், அதுக்காக நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண சொல்லலையே இந்த மாதிரி சரண்யாவும் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு புரியல அப்படிங்கும்போது இங்கே பாரு, நீ மதுவை என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிற, அப்படி இருக்கிற இடத்துல ஏன் இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாமே, இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் அப்பாவை சமாளிக்கவே முடியாது, இதுலேருந்து எஸ்கேப்பும் ஆக முடியாது, அதனால் என்ன பண்ணுறேன்னா மணவரைக்கு நீ நல்ல பையனா மாப்பிள்ளையாக வந்து உட்கார போகிற, அதே இடத்துல உன் பின்னாடியே அதாவது ஸ்வேதாவுக்கு பின்னாடியே கூடவே இருக்கிற மாதிரியாவது நான் மதுவை நிற்க வச்சிட்டேன், நீ அந்த நேரம் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு பதிலாக மது கழுத்தில் தாலி கட்டிடு, அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவும் ஐடியா சொல்கிறாங்க. இதை கேட்ட அர்ஜுன், அம்மா நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் வாட்டுக்க மது கழுத்தில் தாலி கட்டினா சும்மாவே அவள் என் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுகிறா, இனி அவள் எதுவும் பிரச்சனை பண்ணுவாளோ, இது ஒரு பக்கம் இருக்க இங்கே அப்பா ஒரு பக்கம் அவர் என்னென்ன பிரச்சனைகள் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டதுமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா இப்போ உனக்கு பிடிச்ச காதலியை அடைகிறதுக்கு நான் வழி சொல்லிட்டேன், அதுக்கு பிரச்சனைகள் 1000 வந்தாலும் காதலை இது சகஜம்பா, நீயும் சமாளிக்கணும், கூட நான் இருக்கேன்ல, அப்படிலாம் உன்னை அம்மா விட்டு கொடுத்துருவேனா, செய்கிறத துணிஞ்சு செய், உனக்கு காதலிச்ச பொண்ணு வேணும்னா அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ சொல்கிற மாதிரியே சரியாக கரெக்டாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்க, நடக்கும்டா நான் இருக்கேல அம்மா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவும் சொல்கிறாங்க. இதை நம்பி மணமேடைக்கு போகிறாங்க அர்ஜுன். இங்கே தான் சரண்யா என்ன பிளான் பண்ணாங்களோ அதுபடியே அவங்க செய்கிறாங்க. பின்னாடியும் மதுவையும் நிற்க வைக்கிறாங்க. அப்போ தான் தாலி கட்டுற நேரம் பார்த்து நம்ம அர்ஜுன் மது கழுத்தில் தாலியும் கட்ட போகிறாரு. அப்போ தான் மதுவும் அதிர்ச்சி அடைய போகிறாங்க. தன்னோட கழுத்தில் தனக்கு விருப்பமே இல்லாத ஒருத்தங்க தாலி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மது அதிர்ச்சி ஆனாலும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் அதிர்ச்சி ஆக போகிறாங்க. ஸ்வேதா அதுக்கு மேலே என்ன விட்டுட்டு வேறொருத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டாரே அர்ஜுன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஒரு பக்கம் ரொம்பவே கதிகலங்கி இருக்க போகிறாங்க. சரி, நம்ம அர்ஜுனுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா இதை எப்படி அர்ஜுன் சமாளிக்க போகிறாங்க, இந்த சுச்சுவேஷனில் சரண்யா தன்னோட மகனுக்காக எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.